5வது வேதம்னு ஒரு வேதம் இருக்குது, அது திருக்குறள். இதற்கு மறைநூல் என்றே பெயர், தமிழ் மறை என்றே பெயர். இந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த பிறந்த நாள் என்கின்ற அந்த ஒரு நாள் வருகிறது. அந்தவருடைய வருடத்தை நாம் கொண்டாடுகிறோம். அதுவும் தை மாதம் தான். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவதரித்து 2057 ஆண்டுகள், 56 ஆண்டு முடிஞ்சு 57வது ஆண்டு பிறக்கின்றது இந்த வருடம், இந்த தை மாதத்திலே. திருக்குறள் பார்த்தீங்கன்னா 3 பால், அறம், பொருள், இன்பம். அதே மாதிரி 1330 குறள்கள், திருக்குறள்கள், 133 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு. இதை மாதிரி 833 அதிகாரங்கள், 1330 குறள்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 பால் சொன்னேன், இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால்னு சொல்கிறோம். இதைத்தான் வேதமும் சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு. தர்ம அர்த்த காமியம் மோட்சம்னு சொல்லியிருக்கு. தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமியம்னா இன்பம். அறம், பொருள், இன்பம். இங்கே தர்ம அர்த்த காமியம். இங்கே மோட்சம்ங்கிறது வேதத்தில் சொல்லியிருக்கு. திருவள்ளுவர் மோட்சத்தை தனி பாலாக எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், எவர் ஒருவர் அறத்தையும் பொருளையும் தர்மத்தின்படி பொருளை அடைந்து பெற்று அதன்படி ஆசையை அனுபவித்து விட்டால் அவனுக்கு அந்த வீடு வேறு என்பது தானாக கிடைக்கும், மோட்சம் என்பது தானாக கிடைக்கும். எனவே அறம், பொருள், இன்பம், வீடு வேறு என்பதை வீடு வேறை தனியாக சொல்லாமல் அறத்துடன் தர்மத்துடன் எவன் பொருளை சம்பாதித்து ஆசைகளை அனுபவிக்கிறானோ, தர்மமான முறையில் ஆசை அனுபவிக்கிறானோ அவனுக்கு வீடு வேறு நிச்சயம் என்கிறதை வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் சனாதன தர்மம் சொல்கிறது, வேதமும் சொல்கிறது. தர்மார்த்த காமிய மோட்சம். ஆனால் ஏன் சனாதன தர்மத்தில் மோட்சத்தை வலியுறுத்துன்னு சொன்னால், பிறந்த ஒவ்வொருவரும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற இலக்குடன் பயணித்தால்தான் அவர்களால் தர்மத்தையும் அந்த மூலம் பொருளை அடைந்து சம்பாதித்து அதன் மூலமாக ஆசையை நிறைவேற்றி தர்மப்படி ஆசையை நிறைவேற்றி அப்பொழுதுதான் மோட்சத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லியிருக்கார். ஆனால் வள்ளுவர் அறம், பொருள், இன்பத்தை முறைப்படி தர்மப்படி கடைப்பிடித்தாலே அவர்களுக்கு வீடு வேறு தானாக கிடைத்துவிடும் என்ற அடிப்படையிலே அவர் 3 பால்களை மட்டும் வைத்திருக்கிறார்.